விஜயின் தற்குறி கூடயே திரும்பியில் ஒரு தற்குறி வளர்ந்த மாடு அது சொல்லுது முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர் அப்படின்ட்டு. முதலமைச்சர் ஒரு அறத்தோடு இருக்கிறதுனால தான் உங்களெல்லாம் வெளியே நீங்கள் நடமாட முடியுது. நீங்கள் இந்த அம்மையார் மாதிரி ஆள் இருந்தால் வச்சுக்கோங்க, இன்றைக்கெல்லாம் பேசிட்டு திரிவில அந்த அம்மையார்கிட்ட எப்படி போய் கையை கழிக்கிட்டு எப்படி நீ உங்கள் ஆள் மன்னிப்பு கேட்டாருன்னு தெரியும். அம்மையார் உயிரோடு இருக்கும் போதே இப்படி ஒரு ஆட்சி வரக்கூடாது, வந்தால் தமிழக மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ரஜினி அன்னைக்கே அறிக்கை விட்டார். வந்து ஊடகங்களெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், நாங்கள்லாம் சின்னாளாக இருந்தோம், அப்போயே பார்த்தோம். அவர் அந்த அம்மையார் ஆக்டிவாக இருக்கும் போதே களத்தில் நின்றவர். அந்த அம்மையார் ஆக்டிவாக இருக்கும்போது உங்களால் எப்படி கையை கட்டிக்கிட்டு நின்றாருன்னு தெரியும். இன்றைக்கி ரஜினி பயந்தார் அப்படின்றாரு. யார் பயந்து ரஜினியை கையை கட்டிக்கிட்டு காணொலி போட்டார்? அவர் இந்த தமிழ்நாடை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லி திமுகக்காண்டு குரல் கொடுத்தாரு 96லேயே. நீலாம் அப்போ என்ன நினச்ச? உங்கள் ஆள் தற்கூரியெல்லாம் அப்போல்லாம் 96ல் என்ன யாருக்கு தெரியும்? ரஜினி படத்தை வச்சு நானே ரஜினியோட ரசிகர்னு சொல்லி காமிட்டுதான் நீ வந்த. இன்றைக்கி இன்றைக்கி அவருக்கு எனக்கு தான் போட்டி. ஏய், யாராவது எந்த முட்டாளாது? நீங்கள் தான் முட்டாள். அரசியல் இருந்தால் விஜய் இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அஜித்துக்காரவங்களையும் இழுக்கணும் பார்ப்பாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட அஜித்தில் ஆரம்பிக்கலை. அப்போ அஜித்தோட வாக்கு நம்மளுக்கு வேணும், ரஜினியோட அவரோட ரசிகர்கள் வாக்கு வேணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ இதில் யார் முட்டாள்? நீங்களே முட்டாள். நீ முட்டாளாக இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கல்ல, அரண்டை பண்ணுறதுக்கு இரண்டெல்லாம் பண்ணுற மாதிரி நீ முழு தற்குரியன் முழு சங்கியாலாக மாறி இன்றைக்கி நின்றுக்கிட்டு அவர் பயந்துட்டார், அவர் முட்டாள். நீங்கள் தாண்டா லூசு பயலுங்களா? உங்களெல்லாம் மரியாதையாக இப்போ தனி மனிதனை யார் பேசக்கூடாதுன்னு கடந்து போகிறான். ஆனால் நீ முதலமைச்சரை போய் முட்டாள்னா உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? மானங்கட்ட பேல உனக்கெல்லாம் என்ன மரியாதை? வளர்ந்த மாடு ஒன்றத்துக்குமே நான் கூடயே இருந்து நீ ஊற்றி கொடுக்குறவன் தான்டா நாய். ஊற்றி கொடுத்துவிட்டு நீ போய் அன்றைக்கி விமானத்தில் போகும்போது எவனாவது பாட்டில் கொண்டு போவானா? எவனை ஒரு போகிறவங்களே பயணம் பண்ணுறவங்களுக்கே தெரியும் என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்னு கேட்டுட்டு கொண்டு போவாங்க. நீங்கள் பாட்டில் கத்திரிக்கோள் என்னென்ன தர வெளியே இருந்து உங்களை உள்ளே விடலை, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தாண்டா உள்ளே விட்டுருக்காங்க. நீங்கள் இவர் முட்டாள், அவர் முட்டாள்னா முட்டாள் கூட்டம், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். முட்டாள்னு கூட சொல்லக்கூடாது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், தற்குறி கூட்டம். நீங்கள் போய் முதலமைச்சரை பேசுறிய, இப்போ திருப்பி வரத்தையும் போகிறாரு, பார்க்கத்தையும் போறிய. நீங்கள் எங்கே போகிறிய? இங்கே பேசிவிட்டு 26 ரொம்ப இல்லை, இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது. இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி ஏப்ரல் 23 தேர்தல் முடிஞ்சு வரும். மே 4ஆம் தேதி உங்களோட வாக்கு என்ன விழுந்துச்சு, 4, 5, 10ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்டா. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க 30, 40ன்ட்டு. பார்க்கத்தானே புரிய. உங்களோட படம் எத்தனை நாளைக்கு ஓடப்போகுது? மிஞ்சி இன்னும் 1.5 மாதம் தான் ஓடப்போகுது. அதுக்கங்கிட்ட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இங்கெல்லாம் எப்படி தெரியுறியேன்னு தெரியும். ஆனால் ஒருத்தர் கூடையே இருந்து சில பேர் கட்சியை வளர்ப்பாங்க. ஆனால் ஒருத்தன் கூடையே இருந்து கெடுக்கிறேன்னா விஜய்க்கு வேறு யார் மண்ணாளி போட வேணாம். ஆதவ அர்ஜுனா ஒரு ஆளே போதும் தலைவர் மண்ணாளி போடுறதுக்கு. அது விஜய்க்கு தெரியுதாலே தெரியல. ஏன்னா ஊற்றி கொடுக்குறதுனால விஜய் போதையிலே இருக்கிறனால விஜய்க்கு தெரியலையே. என்னமோ அந்த தற்கூரி ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா இவர் போய் இப்படி பேசினா நீ ரஜினி ரசிகர் யாராவது உனக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்லை அஜித் ரசிகர் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? நீ இப்படி பேசினா யாரா போடுவா உங்களுக்கு? முட்டா போயிடலா? நீங்கள் தான்டா முட்டாள். உங்களை முட்டாள்னு நாங்கள் தான் சொல்லணும். மக்களே தெரியும் நீ இப்படி ஒரு கேடுகட்ட முட்டாள், வடிகட்டின முட்டாள், தற்கூரி முட்டாள்.